ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 37 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதேபோல ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீது குற்றம் சாட்டி 16 அறிக்கைகளை தாக்கல் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 22/12/2024 அன்று 24க்கு விடை கொடுப்போம், 25ஐ வரவேற்போம் என்ற சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மைக் தூக்கி போட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் கருத்துக்கு எதிராக பேசியது, பனையூரில் புதிய கட்சி அலுவலகம் துவங்கியுள்ளேன், அங்கே வாருங்கள், அதற்குரிய கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் என்று கைபேசி எண் கொடுத்ததும், இது போன்ற செயல்கள் கட்சியை அன்றே பிளவுபடுத்துவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயலாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. 11/5/2025 அன்று மாமல்லபுரம் இளைஞர் பெருவிழா மாநாடு முடிந்த பின்னர் அடுத்து கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுக்காக 13/5/2025 அன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்றும் அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரவு முழுவதும் மாவட்ட செயலாளர்களுக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் யாரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போகாதீர்கள், உங்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு மருத்துவர் அன்புமணி ஆகிய என்னை கட்சியில் இருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கப் போகிறார் என பொய்யான செய்திகளை வதந்திகளை சொல்லி மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்களில் 100 பேரை தடுத்து நிறுத்தியது கட்சியை பிளவுபடுத்த திட்டமிட்டு செய்த தவறான கட்சி விரோத நடவடிக்கையாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. 3. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அணியான பாட்டாளி சமூக ஊடக பேரவையினர் ஒரு சிலரை தன் கையில் வைத்துக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் மருத்துவர் ஐயா அவர்களுடன் இருப்பவர்களை பற்றியும் மிகவும் அவதூறான, அருவருக்கத்தக்க, இழிவுபடுத்துகிற, அநாகரிகமான, மனதை புண்படுத்துகிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் முகநூல் பக்கம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் அவமானப்படுத்துகிற மிக தீய செயல்கள் அரங்கேற்றி வருகின்றனர். இதனால் கட்சியினர் மத்தியில் மிகுந்த குழப்பமும் மனவேதனையும் பிளவும் ஏற்படுத்தி வருகிறது என்பதை இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு சுட்டிக்காட்டுகிறது. 4. தமிழ்நாட்டில் மூத்தவர்களான ஆளுமை மிக்கவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களிடமும் மருத்துவர் அன்புமணி அவர்களிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது மருத்துவர் ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மதித்த நிலையில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியது. 5. மருத்துவர் ஐயா அவர்களின் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் இருக்கைக்கு அருகிலேயே ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது. 6. மருத்துவர் ஐயா அவர்களின் அனுமதி இல்லாமல், கலந்து ஆலோசிக்காமல் பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு தனி நாற்காலி போட்டு துண்டு அணிவித்து படம் வைத்து அந்த கூட்டத்தில் புத்தி சுவாதீனம் இல்லாத சில விசமிகளை தூண்டிவிட்டு அந்த சிலரும் கடவுள் சிலை முன்பு நின்று கொண்டு கடவுளிடம் ஐயாவுக்கு நல்ல புத்தியை கொடு என்று மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக செய்த நடவடிக்கையை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒழுங்கீனமான, அநாகரிகமான செயலாக கருதப்படுகிறது. 7. கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களிடம் எவ்வித அனுமதியும் பெறாமல், தகவலும் தெரிவிக்காமல் தன்னிச்சையாக உரிமை மீட்க, தலைமுறை காக்கும் பெயரில் நடைபயணம் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு வருவது கபடமாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. 8. தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்களை அன்புடன் பார்த்து
நேரில் பேசி ஆசி பெற வேண்டும், வாழ்த்துக்களை பெற வேண்டும் என ஆர்வத்துடன் பார்க்க வருபவர்களை அங்கே செல்ல வேண்டாம் என வலியுறுத்தி பணம் பதவி கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை காட்டியும் வாகன ஏற்பாடுகள் செய்தும் பனையூருக்கு கடத்தி சென்றது. அடுத்து 9, கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்கள் வெளிப்படையாகவே என்னுடைய படம் போடக்கூடாது, எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என பலமுறை வலியுறுத்தி சொல்லியும் கூட்டங்களிலும் கட்சிக்காரர்களிடமும் என் குலசாமி என கூறிக்கொண்டு பிறரை தூண்டிவிட்டு கொச்சைப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் தொடர்ந்து பேசி வருவது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் என்பது உள்ளிட்ட 37 தீர்மானங்களும் அதேபோல ஒழுங்கு நடவடிக்கையின் சார்பில் குழுவின் சார்பில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.